உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமும் யூடியூப் மூலமும் ஃபேஸ்புக் மூலமும் ஜாதகங்களை அனுப்புகிறோம். அதை பார்த்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் தகவல் கொடுத்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு உங்களுக்கு திருமணம் செய்ய எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை உதவி செய்கிறது. எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னை எக்குவரலும் அலுவலகம் உள்ளது. நேரடியாக பண்ணிக்கொள்ளலாம், ஆன்லைனிலே பண்ணிக்கொள்ளலாம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை பதிவு செய்தவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பெற்றோரின் அனுமதியோடு போன் நம்பர் வழங்கப்படும். இதுதான் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் இன்ஜினியருக்கு இன்ஜினியர் பார்க்காதீங்க, கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்தீங்கன்னா விரைவில் அனைவருக்கும் திருமணம் நடக்கும் என்பதற்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனல் ஒரு பெரும் எடுத்துக்காட்டு. நாங்கள் டாக்டருக்கு இன்ஜினியர்களுக்கு தொழிலதிபர்கள் இப்படிலாம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் எங்கள் எஸ்ஆர்ஜி யூடியூப் சேனலை பார்த்து பதிவு செய்த திருமணங்களை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் இங்கே ஜாதகங்களை அறிமுகப்படுத்த அரங்கிற்கு வந்திருக்கார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா நீங்க அனுப்பிடலாமா ஜாதகம்லாம்? ஏன்னா ஐப்பசி வந்துருச்சு, எல்லாம் கல்யாண தேதி, வயசுக்கு வந்த பொண்ணுங்க, வயசு பசங்க திருமணம் செய்யாம நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க வீட்டுக்கு ஜாதகத்தை அனுப்பி நீங்க பாருங்க, அவங்க கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிட்டு ஜாதகங்களை அனுப்புவீங்க. எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் ஜி வைஷ்ணவி, சேவைய தலைவர், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மகர லக்னம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, 164 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க, 22/11/1992 பிறந்திருக்காங்க. இவங்க ஒசூர்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 50,000 சேலரி வருது. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தர்மபுரி. அப்பா பெயர் டிஎஸ் கிரீதர். இவர் டிஃபார்ம் படிச்சுட்டு மொத்த மருந்து விற்பனையாளராக மெடிக்கல் வச்சிருக்காங்க. அம்மா பெயர் ஜி உஷாராணி, இல்லத்தரசி. இவங்க பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் படித்த வரனா கேட்குறாங்க. நல்ல விஐபி வரன். இவங்க கூட பிறந்தவங்க அக்கா, தம்பி. வீடு மற்றும் நிலம் இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வர வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் வைஷ்ணவி, அழகான பொண்ணு, டாக்டர், சேனை தலைவர், உள்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கார்த்திக், துளுவநாயகர், சுத்த ஜாதகம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, ரிஷபலக்கணம், பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 14/9/1992 பிறந்திருக்காரு. 30,000 சம்பளம் வாங்கினாரு. தென்னங்குடிப்பாளையம், ஸ்ரீராம் பங்க வேலை செய்கிறாரு. சொந்த ஊர் தென்னங்குடிப்பாளையம். அப்பா பேர் காமராஜ், அம்மா பேர் கல்யாணி, இல்லத்தரசி. உங்களுக்கு சொந்த வீடு, நிலம் 3 ஏக்கர், வீட்டுமனை 4 இருக்கிறது. இந்த ஜாதகர் பிறக்கும் போது ராகு மகாதசை 2 வருஷம் 5 மாதம் 26 நாள், குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எம் வித்யா தேவி, 7 செவ்வாய் ஜாதகம், துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. பிடெக் எம்பிஏ படிச்சிருக்காங்க. அவிட்டம் நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம்,
5.2 உயரம் இருக்காங்க. 20/3/1993 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் எஸ்ஆர்எம்ல சீனியர் எக்ஸிக்யூட்டிவா 50,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாண்டிச்சேரி. அப்பா பெயர் திரு கே முத்துகிருஷ்ணன். இவர் கார்மெண்ட்ஸ் என்டர்பிரைஸ் பாண்டிச்சேரியில் இருக்கு. அம்மா பெயர் திருமதி எம் இந்துமதி. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பேர் வித்யாதேவி. பிடெக் எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க. துளுவ வேளாளர் முதலியார். மாதம் 50,000 சம்பளம். எஸ்ஆர்எம்ல வேலை செய்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் திசை 4 வருஷம் 11 மாதம் 13 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பார்த்தீங்கன்னா வினோத் கண்ணன் ரெட்டியார். சுத்த ஜாதகம். சதய நட்சத்திரம், கும்பராசி, தனுசு லக்னம். பிஇ டிகிரி படிச்சிருக்காரு. உயரம் 5.10. 1/11/1987 பிறந்திருக்காரு. மாதம் 1,30,30,000. சென்னையில் வேலை செய்கிறாரு. சொந்த ஊர் காடிசத்தூர். அப்பா பேர் மணி, விவசாயம். அம்மா பேர் பாலாம்பிகை, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3. கூட பிறந்தவங்க 2 பேரும், கல்யாணம் ஆட்சி. சொந்த வீடு, பிளாட்டு, 5 ஏக்கர் விவசாயம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசை 3 வருஷம் 1 மாதம் 21 நாள், குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கு மேல் இவருக்கு குருபலம் இருக்கிறது. இருக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஹெச்எஸ் ஷரிகா. 2 செவ்வாய் ஜாதகம், அதாவது பரிகார செவ்வாய் ஜாதகம். அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, துலாம் லக்னம். பிகாம் எல்எல்எம் படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 8/8/2001 பிறந்திருக்காங்க. இவங்க சேலத்தில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த ஊரும் பார்த்தீங்கன்னா சேலம் தான். அப்பா பெயர் திரு பி ஹரிபாஸ்கர். இவரும் அட்வொகேட். அம்மா பெயர் திருமதி ஹச் ஷாலினி. இவங்களும் அட்வொகேட். இவங்க எதிர்பார்ப்புலாம் பார்த்தீங்கன்னா வக்கீல், டாக்டர் வர, ஐஏஎஸ், ஐபிஎஸ் வரனால தான் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. விஐபி ஜாதகம். நிறைவான வசதி இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதக பேர் ஹரிகா. சேலம். அகமுடையர், துளு வேளாளர், அழகான பொண்ணு, வக்கீல். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இவங்களுக்கு வெளிநாடு சம்மதம். நல்ல அழகான குடும்பம் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச குடும்பம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எனக்கு தகவல் கொடுத்தால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும், உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் அனுப்புகிற ஜாதகத்தை நீங்க வச்சுக்காதீங்க. எல்லாரும் கல்யாணம் நடத்துக்கணும். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணம் ஒரு ஒளிபரப்பு மையம். தாரகர வேலை செய்யறதில்லை. நிறைய பேர் ஏன் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ சம்மதம் என்றால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு முறை கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டு உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவோம். கான்ஃபரன்ஸ் கால் போடுறதுக்கு முன்னாடி நம்பர் தர மாட்டோம். ஏன்னா அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க தொழிலில் போய் நம்ம போய் ஏன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தொழில் செய்யணும் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்களும் தெரிஞ்சு அவங்க செய்கிறாங்க. எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஓப்பன் ரிலே, ஓப்பன் வீடியோ, ஓப்பனாக எல்லாம் பேசுகிறது தான். எனவே நீங்களும் பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லது. அப்போ தான் நாங்கள் போடுற விஷயம்லாம் நிறைய வரும். நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்பது பெருசு இல்லை, அதை செய்து முடிப்பது தான் பெருசு. அதை எல்லாரும் உணர்ந்துக்கணும்.
பொண்ணு சம்மந்தப்படணும், பையன் சம்மந்தப்படணும், வசதி வாய்ப்பு, வேலை, வருமானம் எல்லாம் சம்மந்தப்படணும். அப்போ தான் அந்த குடும்பம் வந்து ஒத்துமையாக ஒரு ஜாதகத்தை கொடுத்தா செட் ஆகும். அப்படி தான் செட் பண்ணிட்டு இருக்கிறோம். முதலில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜாதகங்களை தேர்வு செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இது ஆஃப் பண்ணிட்டுமா?